ஆதலால் நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் எனக்கு சகாயர். மக்கள் அல்லது யாராவது ஒரு மனிதன் அல்லது மனுஷி நமக்கு என்ன தீங்கு செய்ய முடியும்? யார் எனக்கு என்ன தீங்கு செய்ய முடியும்? மிகவும் தைரியமான கேள்வி அல்லவா? தைரியமான கேள்விதான். மக்கள் நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்முடைய சகாயராக இருக்கிறார். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால் எதை குறித்தும், எந்த மனிதனை குறித்தோ, எந்த காரியத்தை குறித்தோ நாம் பயப்பட தேவையில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தைரியத்தோடு வாய்விட்டு சொல்லுவோம், தேவன் எனக்கு சகாயர், தேவன் எனக்கு சகாயர். நீங்கள் வாயிலே அதை சொல்லும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தைரியம் இருக்கும். எதை குறித்தும், எந்த மனிதனையோ எந்த காரியத்தை குறித்தோ நாம் பயப்படுவதை நிறுத்தி விடுவோம். அன்பின் பரமதகப்பனே, நீர் எங்களுக்கு சகாயராக இருப்பதால் எங்களுக்கு பயம் இல்லை. கர்த்தாவே, எங்களுக்கு உதவுகிற தேவனே, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன்.